இப்போ இன்னொரு காலை பொழுது. இந்த காலை பொழுது நம்ம ஒரு நாள் விசில் போட்டு என்னோட அப்புறம் என்ன லிரிக்ஸ்னு தெரியாது காய்ஸ். ஏன் அப்படி கேட்காதீங்க. நான் விசில் போடு அப்படின்னு பார்த்தேன். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன மேட்ச் ஐபிஎல்னு தெரியல. ஏன்னா நான் ஐபிஎல் பார்க்கறதே விட்டுட்டேன். ஏன்டா அப்படின்னா எனக்கு ஃபீவர் ஆயிடுச்சு காய்ஸ். அதனால நான் ஃபீவரில் படித்து தூங்கிறது தான் பார்த்தேன். ஓகே, இன்னைக்கு என்ன மேட்ச் தெரியாது. ஓகே, நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு டைவ் அடிக்க வச்சு ஒரு குழியில போட போறேன். ஓகே ஓகே, என்ன பயமா இருக்கு? எனக்கு பயம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் நினைக்காதீங்க. எனக்கு பயமா தான் இருக்கு. பயமா இருந்தாலும் என் வீடு பயங்கரமா இருக்கும். ஓகே, நான் இப்ப தலை கீழே தான் குதிப்பேன். நான் குதிச்சு காட்டிட்டேன்னா எல்லாரும் லைக் பண்ணிடுங்க. ஓகே, நான் குதிக்கிறேன் உங்களுக்காண்டி. லைக் பண்ணிடுங்க காய்ஸ். ஓகே, குதிச்சுட்டேன். ஓகே, நான் வயிறு பிழைச்சிட்டேன். ஸோ லைக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே என்னடா ரத்தம் மாதிரி இருக்குன்னு கேட்காதீங்க. அது சும்மா நெத்தில குங்கு வச்சிருந்தேன். அந்த குங்கை நாங்கள் கீழே வந்து இப்படி ரத்தம் மாதிரி இருக்கு. ஸோ அதில் ரத்தம் கிடையாது. ஏன்னா நான் ஒரு சிஜே, ஸோ கிரிமினல் ஆஃப் த சிஜே அப்படின்றா. ஓகே, நான் போயிட்டு வரேன் காய்ஸ். இன்னும் யாரோ அவங்க கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. அதான் நான் சும்மா லைட்டாக போகிறேன். ஆனால் சிச்சாடாருங்க டாலியாக போட்டுக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு கார்ட்டூன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்கள ஒரு கார்ட்டூன்ஸ் தான் வச்சுக்கோங்க. ஆனால் அவனுங்கள ஒரு கார்ட்டூன்ஸ் பார்க்குறானுங்க. ஓகே, நான் போயிட்டு வரேங்க. சிச்சாடே என்னடா கூப்பிட்டேன்? நான் எப்போ கூப்பிட்டேன்? எப்போ வரதா? ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்டா. நீ கூப்பிட்டேன்னு தெரியுதுடா. யாரை கூப்பிட்டான்னு சொல்லிட்டு வெளில பார்க்க போயிட்டு கடைசி பார்த்தா நீ தானே கூப்பிட்டுருக்க. என்னடா விஷயம்? அது ஏதோ கான்டெஸ்ட் மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்களாம்மா. அதை கம்ப்ளீட் பண்ணால் ஒரு ரூபா கொடுக்குறாங்களாம்டா. எப்போ சிஜே ஒரு காடி போயிட்டு அதை கான்செப்டை கண்டுக்கா. ஒரு காடி வாங்கிட்டு வந்தே எனக்கு 50 லட்சம் சிஞ்சனுக்கு 50 லட்சம் கொடுத்துட்டு நீ ஆயா இருப்பா. ஃபர்ஸ்ட் என்ன டாஸ்க் என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இமெயில் எங்க இருக்கு? ஃபோன்ல எங்க இமெயில் இருக்குன்னு தெரியல காசு. எனக்கு கண்ணு கொஞ்சம் கோளாடுறவங்க தெரியும். ஆனா கண்ணாடி போட்டு சுத்துவேன். ஏதாவது ஒரு நல்ல படிப்பாளி. ஸோ படிப்பாளியில் என்ன பண்ணுவாங்க? கண்ணாடி போட்டு சுத்துவாங்க. அது வந்து கண்ணாடி போட்டு சுத்திட்டு இருந்து சரி ஸ்டைல் கண்டிதான் கண்ணாடி படம் இருக்கா. ஓகே ஓகே, இமெயிலில் நான் போய் ரீசர்ச் பண்ணிட்டேன். நான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோன்னா எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஓகே ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மிஷின் என்ன சொல்லியிருக்காங்கடா, நான் வந்து டைவ் அடிக்கணுமா? இப்போதானே நான் அடித்தேன். அது அவங்க கண்ணுக்கே தெரியல போல இருக்கு. இப்போதானே நான் மாசம் டைவ் அடித்தேன். இதுவே அவங்க தெரியாம இருக்காங்க. ஓகே, கரெக்டாக நம்ம அடிப்போம். சின்ன டர்மன் வர எங்கே போனான்னு கீழே வந்து பார்க்குறானுங்கன்னு நினைக்கிறேன். சின்ன டர்மனே பாருங்களாடே எப்படி டைவ் அடிக்கிறேன்ட்டு. சிஜே, இன்கேஸ் நீ கீழே விழுந்து மண்டை கிட்ட பழுந்துருச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? இப்போ நான் உயிருக்கு அப்புறம் நீ சொல்லி என்ன பிரச்சனை? ஆனால் நான் உயிர் பழச்சிட்டேன்ல. ஸோ தண்ணியில இருந்து நான் உயிர் பழச்சிட்டேன். ஓகே, எப்படி நம்ம உயிர் பழச்சாச்சு, அது ஒரு சந்தோஷம். அடுத்த டாஸ்க் ஏதோ கொடுத்துருக்காங்க. என்ன டாஸ்க்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க மொத்த பேரும் காலி பண்ணணுமா? இன்னொரு நல்ல பையனை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த சிஜே கேங்ஸ்டர் சொல்லிட்டு நம்ம பத்தாது. இந்த மாதிரி வேலை பண்ணாதான் கேங்ஸ்டர்னு மக்கள் ஒன்று ஏற்றுப்பாங்கடா. சேரா சிஞ்சானே, அங்கே எவனோ ஒருத்தன் டீ குடிக்கிறதுக்காண்டி வண்டி விட்டு போயிருக்கான். ஸோ நான் அந்த கவாசிக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்புறேன். சரி, வீட்டில் பத்திரமா இருங்க. ஏன்னா கேஸ் ஏதாவது ஆச்சுன்னா அவங்க அம்மா மிக்சி எண்ணெய் போட்டு மண்டையை உடச்சிருவாங்க. நீங்க சொல்லலாம், இதுக்கு ஒரு போலீஸுகளை கொள்ளைகாட்டு. இந்த போலீஸ் நான் ஏன் கொள்றேன்னா, இவங்க வந்துட்டு ஒரு டூப்ளிகேட் போலீஸ். ஸோ நிறைய போலீஸை கொள்ள இவங்க வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு இங்கே ஷூட்டிங் நடக்குது. ஸோ ஷூட்டிங் இருக்க போலீஸை கொள்ளதான் சொல்லி அபாரப்படுத்துறதுக்கு நான் விரும்பலை. என்னன்னா பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு டூப்பு வச்சுக்கோங்களேன். எனக்கு போலீஸாக இருந்தா இப்போ நான் டூப்பு ஏன் சொல்கிறேன்னா, இவங்க ஒரு போலீஸ் ஆகணும்னு கனவு கண்ணு. ஆனால் போலீஸ் ஆக முடியாமல் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கவங்க தான் இங்கே இருக்காங்க. ஸோ இந்த போலீஸ் ஆக மட்டும் பாருங்க, ஒரு கிட்ட கண்ணு கூட இல்லை. அவர்தான் போய் துரத்திட்டு வராரு. அப்போ நீங்கள் நம்பி இருக்கணும். ஏன்னா இவங்க போலீஸ் ஆக முடியாமல் நிற்கிறோம். ஓகே, நீங்களே கேட்கலாம். ஸோ இவங்களுக்கு எல்லாமே டாஸ்க்குன்றதுலாம் அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்துட்டு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணினாலும் அவங்களுக்கு தெரியாது கைஸ். ஓகேங்களா? ஓகே, எல்லாரும் மேலே போட்டாச்சு. யாருமே ஒன்றும், ஏன்னா எல்லாருமே புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்காங்க. இவனை ஏதாவது பண்ணிடுவேன். டேய் டேய், நீதான் தீவிரவாதி குண்டு முருகேஷ் நம்ம கேள்விப்பட்ட.
டேய் நாங்களே இருக்கிற தப்பு பண்ணி தான் உள்ளே வந்திருக்கோம். நீ என்னடா பாம்பு தூக்கி போட்டுக்கிட்டு போகிறாங்க வேலையா? சிங்கிளா வர மான்ஸ்டர், கேங்கா வர கேங்ஸ்டர்ரா. இந்த மாதிரி கேவலமான பஞ்சு டைலாக்லாம் 2024 சொல்கிற முதல் நாள் நீ தான்டா. அது இல்லைப்பா, தெலுங்கு படம் டப்பிங் வந்துட்டு தமிழில் படாங்க, அதில் இப்படி தான்ப்பா இருந்துச்சு. அதை நம்ம பார்த்து வைப் ஆயிடுச்சு. டேய் தெலுங்கு படத்தை பார்த்து வைப் ஆகிறது பிரச்சனை இல்லைடா, தெலுங்கு படத்தை தமிழ் டப்பில் பார்த்து வைப் ஆடுன்ற பார்த்தியா, அதான பிரச்சனை. ஓகே பாய் போலீஸ். ஓகே ரெண்டாவது டாஸ்க்கு கம்ப்ளீட். இப்போ மூணாவது டாஸ்க் எது சொல்லியிருக்காங்க, 3 ஸ்டார் வாண்டட் அப்படியோட தூர சுற்றி தப்பிக்கணுமா? ஓகே ட்ரை இட். என்ன போலீஸே வரல? வாவ், போலீஸே வராமல் இருக்கா. ஒரு ஹெல்மெட் இதுக்கோ உயிர் காக்கிறதுக்கு நம்ம போட்டுக்கலாம். என்ன போலீஸே வரல? 2 ஸ்டாரே கொடுத்துட்டாங்க. போலீஸே காணும் போல இருக்கு. போலீஸே வர மாட்டுறாங்கப்பா. எங்க வரீங்க போலீஸ்? ஏன்னா நீ எங்கள் கிட்டேருந்து தப்பிக்க முடியாதுடா, நீ நிறைய பேரை கொண்டு இருக்கலா. இல்லைல்ல புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டுருக்காங்க போலீஸ். ஏன்னா ஒழுங்கு மரியாதை நீயே சரணடைஞ்சிருல, இல்லைன்னா தண்டனை ரொம்ப மோசமாக இருக்கும். சட்டத்தின் கைகள் ரொம்ப நீளம்ல. ஒரு சிங்கம் சாருக்கு வாய்ஸ் வேற வேற ஆயிட்டு, ஒரு சிங்கம் சார் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. தொண்டை கட்டிச்சு நினைக்கிறேன் சிங்கம் சாருக்கு. அது வந்து சிங்கம் சார் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் போலீஸோட மறந்துட்டாரு. சிங்கம் சார் நான் டாஸ்க் பண்றேன், அதான் பண்ணேன் சார், படிச்சிருவோம். ஓகே गाइस, நான் வந்து இப்போ 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த போலீஸ் சிங்கம் சாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் கடைக்கார விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 டாஸ்க் என்னன்னா, ஒரு ரவுண்டா ஒரு ரேம்ப் இருக்கும்ல பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணுமாமா. அது கம்ப்ளீட் பண்ணால் ஒரு கோயில் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அந்த டாஸ்க்கு போவோம். இது அவங்க தெரிஞ்சு பார்த்தீங்களா, அங்கே தான் போகிறோம். சிங்கம் சார் எப்பவுமே இப்படிதான். அவருக்கு யாருன்னா அக்யூஸ்ட் கிடைக்கவே இல்லை, என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வாரம் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரே விட்டுருவாரு. அதனால நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. இது அப்புறமா நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு டாஸ்க்லாம் பண்ணுறீங்க, ஜெட் பேக் எடுத்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணி போடாமல் நீங்கள் கேட்கலாம். ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுறது, இவ்வளோ நேர்மையாக போகிறது எல்லாமே நீங்கள் போடுற அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதுக்காக தான் கைஸ். ஸோ இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ அப்புறம் பார்க்குறவங்க மாட்டாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அழுத்தி ஆல் போட்டுங்க கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை நான் கண்டிப்பாக என்னால் முடிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இது ரொம்ப பெரிய ரேம்ப்ன்றனால அடிக்கடி கட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் நான் ஜெட் பேக்கில் தான் போகணுன்னு தப்பாக நினச்சக்கூடாதுன்றதுக்காக தான் இது ஒரு பொறுப்பு துறப்பு மாதிரி நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். ஓகேவா கைஸ், ஏன்னா இது கஷ்டப்பட்டு நான் போயிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு வேலை. ஸோ அதுக்காக தான் நான் முன்னாடி சொல்லிட்டேன். தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பீச்சோட ரொம்ப ஹையாக இருக்கும் இதோட வியூ பாயிண்ட்டே. நம்ம இங்கே வந்து கீழே விழுந்தோன்னா ஒரு பைசா கூட நம்ம தேர மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய இந்த ஒரு ரேம்ப்பு. ஸோ அதனால தான் அவங்க டாஸ்க்கில் இந்த கஷ்டமான இந்த ரேம்பை கொடுத்துருக்காங்க. நம்ம அவங்க ரேம்ப் டாஸ்க்குன்னு ஒன்று பண்ணியிருப்போம், அதில் இருக்க ரேம்புன்னு கேட்கலாம். பட் அது வந்து என்னதான் பெருசாக இருந்தாலுமே சுற்றி போட கிடையாது, நீட்டாக இருக்கும். இதை வந்து சுற்றி போடுறதுனால நம்ம அங்கங்கே வலிக்கு விடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதே சிஜய் ஒரு கோழி வாங்கிட்டியாவா? எவ்வளோ நேரம் தான் நீ ஏன்டா அப்படி பண்ணுற? சீக்கிரமாக ஒரு கோழி வாங்கிட்டு வா. அதில் உனக்கு 40 லட்சம், எனக்கு டோரமானுக்கு 30 லட்சம் நாங்கள் பேசி வச்சுருக்கோம். டீல் ஓகேவா? சின்சாட்டோட பர்த்டே நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஒன்று 4வது டாஸ்க்கே முடிக்கடா. இப்போ இது முடிச்சாதான்டா எனக்கு ஒரு கோடி தராங்க. எப்பா இப்படி பேசிட்டு வந்துட்டாடே, கொஞ்சம் பீஜம் போடா. இன்னைக்கு சதுர போதும் என்ன சதுர போதும் தெரியடா. சின்சாடா என்னோட கடைசி வார்த்தை உங்ககிட்ட தான் இருக்கு போல இருக்கு. எப்பா சீக்கிரம் உதவி இருக்கா இல்லையா? ஒரு ரியாக்ஷன் வந்துகிட்டு இருந்து காணோம், எங்களுக்கு பயமாகுதுப்பா. நல்ல வேலை ஹெல்மெட் போட்டதா நான்